இன்றைக்கி வந்து நான் வெறும் தோசைக்கு அரைக்கிறதுக்கு மட்டும் என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இட்லி தோசை இல்லை, இது வெறும் தோசைக்கு மட்டும் அரைக்கிற மாதிரி. இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து இட்லி அரிசியுமே எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி இருக்குது இல்லையா, மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது நம்மளுக்கு இட்லி மாவு, நம்ம வந்து ஒரு தடவைக்கு அரைக்கிறோம், அது 2 நாள் வருது, கொஞ்சோண்டு மாவு இருக்குன்னா இந்த மாதிரி அளவு போட்டு இனி ஒரு 2 நாளைக்கே நம்ம வச்சுக்கலாம். இந்த அளவில் நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், இட்லி ரைஸு. அப்புறம் சோளம் இருக்குது இல்லையா, சோளம் வந்து அது சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், அதுவும் வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் 2 ஈக்குவலாக எடுத்திருக்கேன், 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில். அதுக்கு வந்து எவ்வளோ உளுந்து எடுத்திருக்கேன்னா, நான் ஒரு வந்து அரை கப் எடுத்திருக்கேன். நான் வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கு நான். இப்போது வந்து இவ்வளோதாங்க மற்ற பொருளே. அரிசிக்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஏதாவது பொருள் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அதாவது வந்து நம்ம அரை கப்பு அரிசி, அரை கப் ராகி மாதிரி, இல்லாட்டி வந்து ஃபுல்லுமே ராகி அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நம்ம, இல்லாட்டி சாமை கூட போடலாம். இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா வந்து அலசிட்டு ஊற வச்சிட போகிறேன். நான் ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். வேணும்னா கொஞ்சம் ரவையை வந்து நம்ம வந்து மாவு எல்லாம் ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கொஞ்சம் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊறிடுச்சுங்க இந்த வெந்தயம், அப்புறம் இந்த அரிசி சோளம்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, மொத்தமாக போட்டோம்னா அது அரையாது சரியாக, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை வந்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இட்லி தோசை ரெண்டுக்குமே பண்ணுறோன்னா நம்ம நிறைய குவான்டிட்டி போடுவோம், கிரைண்டரில் போடுவோம். அதை கொஞ்சம் இட்லி கரைக்கும் போது கொஞ்சம் பரபரான்னு அரைப்போம். தோசைக்கு வந்து ரொம்ப நைஸாக வேணும்னா தனியாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. நம்ம நல்லா வந்து நான் நைஸாக அரைச்சிட்டேங்க. நான் பண்ணி உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வேணும்னா 2 ஸ்பூன் ரவை இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம். ஃபர்மெண்ட் ஆகிடும். இது ஒரு 7-8 மணிக்கு நம்ம வந்து நம்ம தோசை செய்யும்போது வந்து ஃபர்மெண்ட் ஆகி பொங்கி வந்துருக்கும். அது இப்போ அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தண்ணி வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து வெயிட் பண்ணுவாங்க, கொஞ்சம் மாவு பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபர்மெண்ட் ஆகிடுச்சுங்க, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இது வந்து நம்ம குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்தது. இது வந்து அந்த 6-7 ஹவர்ஸில் வந்து நல்லாவே வந்து அது ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தோசை கல் போட்டு ஊற்றிடலாம். நம்ம தோசைக்கு வந்து இந்த ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா, இந்த கரண்டி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியும் எல்லா இடத்துலையும். இப்போ கல் போட்டு பண்ணிடலாங்க. இப்போ கல் போட்டுட்டாங்க, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் லேசாக ஊற்றி வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி விட்றலாம், நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா கல்லுப்பு கூட போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு நம்ம பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா காயட்டும், ரொம்ப காஞ்சிடக்கூடாது. அது வந்து தண்ணி போட்டோம்னா ஒரு சடசடன்னு ஒரு சவுண்டு வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தோசையை ஊற்றிடலாம். நம்ம பாருங்கள், தண்ணி போட்டால் சடசடன்னு சவுண்டு வருதில்ல, இதாங்க. இப்போ வந்து நான் தோசையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க, ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி வெந்த உடனே எடுக்கணும், வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தால் எடுக்க வராது. அவ்வளோதாங்க, டேஸ்டியான இந்த கார்ன்லாம் போட்டு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் இட்லி பொடி இன்றைக்கி வச்சுருக்கேன். நான் வந்து தோசை மாவு அரைக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த இட்லி பொடி தான் வந்து செஞ்சேன். நான் இருக்குது, அது வந்து நம்ம வீடியோ லிங்க் கொடுக்குறேங்க. நான் ஆல்ரெடி பண்ணது இந்த தக்காளி சட்னியோடது எல்லாமே இருக்குது, வெங்காய சட்னி. இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு. ரைஸுக்கு பதிலாக ரைஸ் நீங்கள் ஒரு சப்போஸ் 1 கப்பு வேண்டாம்னா அரை கப் எடுத்துக்கிட்டு அரை கப் நீங்கள் மில்லட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தோசைக்கும் சப்பாத்திக்கும் ஒரே கல் யூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு இந்த ரொம்ப உளுத்தம்பருப்பு வந்து கம்மி அளவு வந்து சரியாக போடணும், அளவு சரியாக போடலன்னா தோசை வராது. அவ்வளோதாங்க, ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.